மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையிலே இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையிலே இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். நாங்கள் இன்று பார்க்கின்ற விடயம் ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் தன்னுடைய கணவனுடனோ தன்னுடைய ஆண் துணையுடனோ பாலியல் ரீதியான உறவை வைத்துக் கொள்ளுகின்ற போது அந்த உறவின் மூலமாக அவருக்கு முழு திருப்தியோ அல்லது உச்சக்கட்டமோ ஆர்காசமோ அந்த உறவின் மூலமாக பயன் ஒன்றும் கிடைக்காததற்குரிய காரணங்களை பற்றித்தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயப்பட வேண்டாம் பெண்கள், இதை நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் நீங்கள் யார் யார் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்து உங்களை பற்றி தரக்குறைவாக கேவலமாக ஒரு தடவை நினைக்க தேவையில்லை. இது முற்றிலுமே ஒரு ஆரோக்கியமான நிகழ்ச்சியாகத்தான் இது இருக்கின்றது. அதே நேரத்தில் டிக்டாக், இன்ஸ்டாகிராமில் இருப்பவர்கள் ஃபாலோ அப் பண்ணுங்கள். என்னுடைய நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் வாட்ஸ்அப் அல்லது இமோ ஊடாக 0094 777 35 62 45 மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777 35 62 45 மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். இந்த நிகழ்ச்சியை பார்க்காதவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்தவர்கள் பயனுள்ளதாக இருந்தால் அவர்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சி மறக்காமல் அறிமுகப்படுத்துங்கள். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணங்கள் என்னவென்றால் பிரிசிபிடேட்டிங் காசஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை இருந்தால் அதன் பிரச்சனையை இன்னும் கூட்டுவதற்குரிய காரணங்களைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பெண் சிறு வயதிலே பாலியல் ரீதியாக ஒரு பிரச்சனை பட்டிருந்தால் அல்லது பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகப்பட்டிருந்தால் சில நேரங்களிலே அப்படிப்பட்ட பெண்கள் மீண்டும் திருமணம் முடிப்பதற்கோ அல்லது பாலியல் ரீதியான உறவினை வைத்துக் கொள்வதற்கோ விரும்ப மாட்டார்கள். சில நேரத்திலே குடும்பத்தவருடைய வற்புறுத்தல் காரணமாக அவர் திருமணம் முடித்திருந்தால் அந்த பாஸ்ட் ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லுவோம், அதாவது முந்தி நடந்த, அதாவது மிகவும் மனதிற்கு கஷ்டமாக இருக்கின்ற அந்த நிகழ்ச்சியை அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய மனதிலே போட்டு ஒரு திருமண பந்தத்தில் இணைகின்ற போது அந்த திருமண பந்தம் ஒருபோதுமே ஒழுங்கானதாக இருக்க போவதில்லை. உங்களுக்கு தெரியும், என்று எங்களுடைய பகுதிகளில் இலங்கையை பொறுத்த மட்டிலே இந்த பாலியல் துஷ்பிரயோகங்கள் எவ்வளவு அதிகரித்துக் கொண்டு செல்லுகிறது. உலக நாடுகளில் கூட இது ஒரு பெரிய ஒரு கொமனாக இருக்கிறது. அண்மையிலே கூட இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே ஒரு 6 வயதுடைய சிறுமி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டால் நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் இந்த தொலைக்காட்சியிலே நீங்கள் பார்க்கலாம். அவருடைய கைகள் கால்கள் எல்லாம் வெட்டி துண்டாடப்பட்டிருந்தது, வயிறு வெட்டப்பட்டிருந்ததாக கூட பல பேர் இந்த தொலைக்காட்சியிலே வந்து சொல்லுகிறார்கள். எனவே இப்படி ஒரு பாஸ் ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏற்பட்ட ஒரு பெண், அதாவது முந்தைய பாலியல் உறவிலே அல்லது சிறுவர் துஷ்பிரயோகத்திலே பாதிக்கப்பட்ட ஒரு பெண் மீண்டும் ஒரு திருமண பந்தத்தில் இணைகின்ற போது அவருக்கு கட்டாயமாக இந்த ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் எனப்படுகிற ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே நீங்கள் பல இடங்களிலே கேள்விப்பட்டிருக்கலாம், நான் பார்த்திருக்கின்றேன். பல பேர் என்னிடம் வந்திருக்கிறார்கள். திருமணம் முடித்து ஃபர்ஸ்ட் நைட், முதல் இரவிலே அவர்கள் இருவருமே ஒரு அறைக்குள்ளே போய் அடுத்த நாள் காலையிலே அந்த பெண் வந்து தன்னுடைய பெற்றோருக்கு சொல்லுவார், எனக்கு இந்த திருமணமே வேணாம், உடனடியாக டிவோர்ஸ் பண்ணி விடுங்கள், இல்லாவிட்டால் நான் ஏதாவது என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளுவேன். பல பேரை நான் கண்டிருக்கின்றேன். எனவே இதுக்குரிய காரணங்கள் என்னவென்றால் அந்த இடத்திலே செல்லுகின்ற ஒரு கணவன் அல்லது ஆண் துணை அந்த பெண்ணை ஒழுங்காக அணுகாமல் ஏனோ தானோ ஒன்று உடனடியாக அந்த பாலியல் உறவை, அந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் என்று சொல்லுவோம், வைத்துக் கொள்ள போகின்ற போது அதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு பயம் ஏற்பட்டு அல்லது அந்த பெண்ணுக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டு தான் இனி திருமண பந்தமே வேணாம் என்று சொல்லி முதல் இரவிலேயே விட்டுட்டு போன பல பெண்களை எனக்கு தெரியும்.
எனவே இவற்றுக்குரிய காரணம் என்னவென்றால் அந்த பெண்ணிலே மனசிலே இருக்கின்ற ஓடிக்கொண்டிருக்கின்ற அவர்களுடைய இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்று சொல்லுவோம். அதாவது ஒரு மனநிலைக்கு கீழான ஒரு மூளையிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த பழைய வருத்தங்கள், பழைய துன்பங்கள், பழைய பிரச்சனைகள் காரணமாகத்தான் அந்த பெண் ஒழுங்காக அந்த ஆணுடனோ தன்னுடைய கணவனுடனோ பாலியல் உறவை வைத்துக் கொள்ள முடியாமல் நிலைமை இருக்கிறது. எனவே முக்கியமாக என்ன செய்ய வேண்டும்? இந்த இடத்திலே கட்டாயமாக பெற்றோர் கவனிக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், நேரடியாக இன்னும் ஒருவருக்கு எல்லாத்தையும் மறைத்து தயவு செய்து திருமணத்தை செய்து கொடுக்க வேண்டாம். ஒன்றாவற்றையும் மறைத்த ஐயோ எங்களுடைய வேலை முடிந்தது, பெரிய ஒரு பாரம் இறங்கி விட்டது என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்க வேண்டாம். அந்த பெண்ணுடைய வாழ்க்கை பிறகு நரகமாகத்தான் மாறிவிடும். எனவே என்ன செய்ய வேண்டும்? அதை நீங்கள் உரிய ஒரு கவுன்சிலரை அல்லது உளவள துணையாளரை சந்தித்து அவருடைய கவுன்சிலிங் செஷன் 10 தரமாவது அந்த பெண் அந்த உளவள துணையாளருடன் கதைத்து தனக்கு ஏற்பட்ட இந்த பாஸ்ட் ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்வோம், முந்தி ஏற்பட்ட அதாவது பாரதூரமான துன்ப நிலை, அந்த பாலியல் வாழ்க்கையிலே அவருக்கு ஏற்பட்ட துன்ப நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் அவுட் பண்ணி அதனூடாக பீயிங் வித் எம்பத்தியாக அதனூடாக அவர் சென்று அதற்குரிய எல்லா முறைகளையும் விட்ட பிற்பாடு தான் இந்த பெண் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தியான திருமண வாழ்க்கைக்கு நுழைய முடியும். அதை விட்டு போட்டு அடிக்கிறேன் பிடிக்கிறேன் என்று சொல்லி திருமண பந்தத்தில் இணைவீர்களாக இருந்தால் அந்த திருமண பந்தம் 1-2 நாளிலே முறிவடையக்கூடியதாக இருக்கு. எனவேதான் முக்கியமாக இன்று நான் கவனிக்கின்ற ஒரு விடயம், பல பெண்கள் ஆண்களுடன் சென்று முதலிரவிலே இருந்தே இந்த ஆண் எனக்கு வேணாம் என்று சொல்லி வாய் திறந்து என்ன பிரச்சனை என்றும் சொல்வதற்கு வெட்கப்படுகிறார்கள். அதே நேரத்தில் நாங்களே ஊகித்துக் கொள்ள முடியும் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. ஏனெனில் இன்று பல ஆண்கள் திருமணத்திற்கு முதல் அவர்கள் பாலியல் உறவை வைத்துக் கொள்வார்கள். திருமணத்துக்கு முதல் பாலியல் உறவை வைத்துக் கொள்கிறார்கள். இது எல்லா ஊருக்கும் பொருந்தும், எல்லா இடங்களுக்கும் பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும். நான் விவரமாக இதை சொல்ல விரும்பவில்லை, எல்லாருக்குமே இது பொருந்தும். கனபேன் திருமணத்துக்கு முதல் பாலியல் உறவை வைத்துக் கொள்வார்கள். எனவே பாலியல் உறவை வைத்துக் கொண்ட பிற்பாடு இவர்கள் வந்த ஒரு திருமண பந்தத்தில் இணைகின்ற போது நான் மீண்டும் இதை சொல்றேன், எவ்வாறு ஒரு பாலியல் தொழிலாளி செக்ஷுவல் ஒர்க்கர் உங்களுடன் இருந்தாலோ அதே போல உங்களுடைய மனைவியை ஒருபோதுமே நினைக்க வேண்டாம். இதுதான் பெரிய ஒரு பிரச்சனை. அண்மையிலே கூட எனக்கு மிகவும் ஒரு பாரதூரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டது. நான் உங்களுடன் பகிர விரும்புகிறேன். ஒருவர் வந்து என்னிடம் கேட்டார், டாக்டர் நான் ஒரு பாலியல் தொழிலாளருடன் சென்றேன், எனக்கு இப்போது இந்த யூரின் பக்கம் எல்லாம் எரிகிறது, சிறுநீர் கழிக்கின்ற போது எரிகிறது, சிறுநீர் பகுதியிலே ஒரு துவாரம் வந்திருக்க, ஒரு புண், ஒரு காயம் வந்திருக்கின்றது, இது பாலியல் நோயா? நான் சொன்னேன், நார்மலாக ஒரு நீ பாலியல் தொழிலாளியுடன் சென்றால் இது ஒரு பாலியல் நோயாகத்தான் நமக்கு இருக்க முடியும் என்று சொன்னேன். அதன் பின்பு அடுத்த நாள் அந்த பெண்ணுடன் மீண்டும் வந்தார். வந்து டாக்டர் இதுதான் நான் இதுதான் நான் பாலியல் வைத்துக் கொண்ட இந்த பாலியல் தொழிலாளி என்று சொன்னார். அப்போது நான் அவரை பார்த்தேன். அப்படி பாலியல் தொழிலாளி போல் தெரிவது இல்லை, எங்களுக்கு நேரடியாக அவருடன் பழக்கம் கண்டுபிடிப்போம். இப்போ நான் கேட்டு யாருன்னு கேட்டுப்போம், இல்லை டாக்டர் இதுதான் என்னுடைய மனைவி. பாருங்கள், இவ்வளவு ஒரு கேவலமான நிலைமைக்கு தன்னுடைய மனைவியை அந்த ஆண் கொண்டு போய் விட்டு விட்டால் கடைசியிலே பார்க்கின்ற போது அந்த ஆணுக்கு மனநோய், சைக்காட்ரிக் இல்னஸ் இருக்கிறது. எனவே அந்த பெண் உண்மையாக இதில் இருந்து அழுகலண்டு அழுதார். அதாவது டாக்டர் இவருடன் வாழ என்னால் முடியாது, ஆனால் நான் என்னுடைய குடும்ப நிலை காரணமாக என்னுடைய 2 பெண் பிள்ளைகள் காரணமாகத்தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். எனவே இதுக்கு அண்மையிலே நடந்த உண்மையான ஒரு நிகழ்ச்சி, நான் போய் சொல்லவில்லை. எனவே இந்த நிலைமைக்கு உங்களுடைய மனைவியோ உங்களுடைய பெண் துணையாக்கக்கூடாது. எனவே அவர்களுக்கு உங்களுடன் இது முதல் நைட்டிலேயோ அல்லது உங்களுடன் பாலியல் உறவு வைத்துக் கொள்ள விரும்பவில்லை என்று சொன்னால் நீங்கள் அவரிடம் என்ன பிரச்சனை இருக்கின்றது என்று கேட்டால் அவர் உங்களுக்கு வாயத்திலிருந்து சொல்ல போறது கிடையாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய ஃபேமிலி பிசிஷியன், உங்களுடைய குடும்ப வைத்தியர் அல்லது உளவளத்துறையாளர் கவுன்சிலர் உதவியுடன் அவருக்கு இருக்கிற பிரச்சனையை நீங்கள் பார்த்து கேட்டு அதன் ஊடாக நீங்கள் மேற்கொண்டீர்களாக இருந்தால் நீங்கள் அழகான பாலியல் வாழ்க்கையை நீங்கள் கொண்டு செல்ல முடியும். இல்லாவிட்டால் அது ஒரு பெரிய டிசாஸ்டராகத்தான் முடியும். எனவே இங்கு நீங்கள் கொடுக்கின்ற அனைத்து ஆதரவுக்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.